வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருநாமம் வாழ்க, குருவே துணை. இப்போ இன்றைக்கி நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உலகத்தில் எத்தனையோ பேர் பிறக்கிறோம், எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாள் இறந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போது இந்த பிறந்த நாம் எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே கூட நமக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இறப்பையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இறப்புகளை பார்க்கும் பொழுது நமக்குள்ளே நிறைய சந்தேகங்கள், அதாவது நமக்கு பிறக்கிற ஒரு குழந்தை பாட்டி வந்து பிறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க, இல்லை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே ஒருத்தரோட வித்தியாசமான நடவடிக்கைகளில் இறந்தவர் வந்து இவர் மேலே பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ உண்மையிலேயே இது எல்லாமே நடக்குதா? உண்மையாகவே இது நடக்கக்கூடிய விஷயம்தானா? இறந்த உயிர்கள் எல்லாமே திரும்ப வந்து பிறக்குமா? இல்லை இறந்தவர் இன்னொருத்தர் மேலே வந்து அந்த உடம்பை அவர் பயன்படுத்திக்கிறாரா? ஏன்னா எத்தனையோ சின்ன ஒரு குழந்தை கூட எவ்வளவோ பெரிய பகவத்கீதையில் இருக்கிற ஸ்லோகங்களை எல்லாம் அது அர்த்தத்தோடு கேட்கும் பொழுது சொல்ல ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது? அப்போ ஏதோ ஒரு இருட்டறையில் அந்த இறைவன் மூடி மறைச்சி வச்சிருக்கிற அந்த இருட்டறைக்குள்ளே அந்த இறப்போட ரகசியங்கள் ஏதோ இருக்குது. அதை அறிந்தவர்கள், அதை புரிந்தவர்கள், அதை உணர்ந்தவர்களை தான் மகா புருஷர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் மகா புருஷராக நமது ஆசான் அவர்கள் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றது அந்த விளக்கத்தை நமக்கு விளக்கமாக அளித்துள்ளார். அதை நாம் கேட்டு விளங்கி கொண்டு இந்த உயிரின் நிலை என்ன, அது பிறப்பதற்கு முன்னாடியும் அது இறந்த பின்னாடியும் எந்தெந்த நிலையில் அது இயங்குது அப்படின்றது விளக்கத்தை நாம் விரிவாக தெரிந்து கொண்டு நம்மளோட வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்வோம். வாழ்க வளமுடன். சிலர் இதுல ஒரு கேள்வி எழுப்புவாங்க. என்ன கேள்வின்னா, 5 வயசு 3 வயசு ஒரு குழந்தை, அந்த குழந்தை முன்பிறவியை பத்தி பேசுது, ஒன்றுமே படிக்கல, படிக்காதையே ஒரு ஸ்லோகத்தை சொல்லுது, படிக்காதையே பாடுது, அந்த பாட்டுல உள்ள ராகத்தை சொல்லுது என்று சொல்றாங்க. அதெல்லாம் தவறா? தவறில்லை, நியாயம்தான். நானும் பார்த்திருக்கிறேன். என்னுடைய பிறவிக்கு முன்னும் பின்ன என்ற ஆராய்ச்சியை நூலை எழுதுற போது அத்தகைய குழந்தைகளை பார்த்திருக்கேன். இது எப்படி உண்டாகுது என்று சொன்னா, ஒரு தாய் அல்ல தந்தை அவர்களுக்கு ஒரு மியூசிஷியன், ஒரு பாடகன் மேல அதிகமாக பிரியம், அந்த பாட்டு மேலேயும் பாடகன் அதையே லயமாகி இருக்காங்க. ஆனா அவங்க கத்துக்கிட்டு பாட முடியல. இந்த கடுமையத்துல அது ஏறல. ஆசை மாத்திரம் வந்தது, அந்த ஆசையில அழிஞ்சு கிடக்குறாங்க. ஆனால் அவர் இறந்துட்டாரு அந்த மியூசிஷியன் வச்சுக்கோங்க. அந்த கருமையத்தினுடைய சேர்க்கை யார் அது மேலேயே ஆசையா இருக்காங்களோ அவர்களோட சேர்ந்தது. அட்டாச் டு சோல். ஆணையோ அல்லது பெண்ணையோ சேர்ந்து விடும். ஏன்னா அந்த ஆசையின் காரணமாக, பற்றுதல் காரணமாக அட்டாச்மெண்ட் வந்தாச்சு. ஆனா அது நல்ல ஒரு நோக்கமுடைய கருமையமாக இருக்குமே ஆனால், தூய்மையான கருமையமாக இருக்குமே ஆனால், அது அப்படியே இந்த தங்கக்கூடிய கருவை முழுமையாக வளர்த்து வெளியே கொண்டு வந்துடும். ஒரு வயலண்ட் போர்ஸாக இருக்குதுன்னு வச்சுங்க, அப்படி சேர்ந்தது. அந்த வயலண்ட் போர்ஸாக இருந்தா அந்த கரு வளரும் போதே 4 மாதத்துல, 3 மாதத்துல, 5 மாதத்துல காலி பண்ணிடும். முழுமையாகவே ஆக்க விடாது வயலண்ட் போர்சஸ். ஆனா நல்ல ஆற்றலுடைய கருமையமாக இருந்தால் அவ்வளவு வந்து வெளிவந்தாச்சு. ஆனா உள்ள அந்த மியூசிஷியனுடைய குணங்கள், ஆற்றல் இங்க அடங்கி இருக்கிறது. வெளிப்படுத்துவதற்கு மூளை வேணுமே. அந்த மூளை திறனாக ஆகிற வரைக்கும் அது அப்படியே தேங்கி நிற்கும். தேங்கி நின்ற பிறகு 3 வயது ஆன பிறகுதான் மூளை கட்டடம் சரியா வரும். அதன் பிறகு எங்கேயோ அந்த ராகம் பாடுறாங்க,
தானாகவே அதோட லயமாகி அதுதான் இயல்பாக இருக்கும். இது இன்ன ராகம் என்று சொல்லும். அதே போல ஒரு தரம் யாரோ படிக்க கேட்குது, இது இந்த செய்யுள் சொல்லும். ஒரு குழந்தை 6 வயசுல நான் பார்த்தேன், பகவத்கீதையில பல செய்யுள சும்மா ஒப்பிக்குது, அர்த்தம் கேட்டாலும் சொல்லுது. அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. யாரும் என்ன கொடுத்தாலும் வாங்குறதே இல்லை. அந்த குழந்தை சாப்பிட கொடுக்குறாங்க, வாங்குறதே இல்லை. குளிக்காத சாப்பிடாதான். 6 வயசு பெண் குழந்தை. நான் போய் உட்கார்ந்தேன், ஐயா இந்த மாதிரி இந்த குழந்தை இதுவரையிலும் ஒருத்தர்கிட்ட கூட ஒரு பொருள் வாங்கி சாப்பிட மாட்டேன்றா. நான் அதாவது தந்தையார் கொடுத்தா தாய் கொடுத்தாதான் சரி, நான் கொடுத்து பழட்டமாங்க. சரி, அப்போ ஒரு பழத்தை வெட்டி வந்து கும்பிட்டு வாங்கி சாப்பிடாது. ரிஷிகேஷ்ல இது நடந்தது. அப்போ அந்த கருமையத்தில் இருந்த குணாதிசயங்கள் எல்லாம் செயல்பட தொடங்கிய காலம். அப்புறம் வர வர அதுவே விரிந்து அது இயக்கத்துக்கு வர்ற போது அது இரண்டாவது இது இப்படி கருமையத்தோட வர்றது. அது இல்லாத ஒரு மனிதன் கொலையுண்டு இறந்தா அந்த கருமையம் இன்னொரு ஆண்ட அட்டாச் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு அதிக பலம் ஜாஸ்தி. இங்க உள்ள உயிராற்றலினுடைய தன்மைய அதாவது சூப்பர் இம்போஸ் ஆயிடும் கொஞ்ச நேரம். அந்த நேரத்துல டிரான்ஸ் ஸ்டேட், இவனுக்கு மன இயக்கம் செயலுக்கு போகும். அந்த சமயத்துல மயக்கமாக வந்து அந்த டிரான்ஸ் ஸ்டேட்ல அதே ஆவியில என்ன அடக்கம் இருக்கிறதோ அது எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும். நான் இந்த ஊர்ல பிறந்தேன், என் பேர் இது, என்னுடைய தந்தை பேர் இது, தாய் பேர் இது, இந்த மாதிரி என்ன கொலை பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நான் செய்த, இது மாதிரி என்னுடைய பொருள் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது, இன்னார் வச்சிருக்காங்கன்னு சொல்லுது. போய் பார்த்தா கரெக்டா இருக்கு. அதனால அந்த இறந்த ஆளுதான் இங்க வந்து ஜென்மம் எடுத்திருக்காங்கன்றது இல்லை. எங்கேயோ டேப் பண்ணி இங்க இருந்து ரெக்கார்டர்ல போட்டா பேசுமா பேசாதா, அந்த மாதிரி நடக்கக்கூடிய விந்தையது. ஆகவே இறந்தவர்கள் மீண்டும் பிறவி எடுப்பது என்பது முடியாத காரியம். இருக்கிற போதே கருத்தொடர் வழியாக பல பிறவிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இறந்த பிறகு மிச்சமான பதிவுகள் வாழும் மக்களோட ரீசைக்கிள் என்று சொல்ற மாதிரி விரும்பி அதிலேயே சேர்ந்து சிறுக 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 அவைகளெல்லாம் சரிப்படுத்தி சமப்படுத்தி வரக்கூடியதுதான் இந்த உலக இயல்பு, இறைவனுடைய கருணை என்று கூறி, பிறப்புக்கு முன்னும் பிறப்புக்கு பின்னாலேயும் உள்ள ரகசியத்தை சாதாரணமா உணர முடியாது. ஆனால் தவத்திலே இருந்து இறைநிலையை உணர்றவர்கள் அந்த நிலையில இருந்து பார்த்தால் அந்த இருட்டுலதான் பிறவியும் உற்பத்தி ஆகுது, சாவும் நடக்குது. பிறப்பு இறப்பும் அந்த இருட்டு அறையில தான், இறைவனுடைய இருட்டு அறையில் தான் நடக்குது. அதனால சாதாரண மக்களுக்கு தெரியாது. அந்த இடத்துக்கே போனால்தான் இதெல்லாம் விளங்கும். ஆனாலும் விளங்கியவர்கள் சொல்ற போது ஆராய்ச்சி உள்ளவர்கள் கவனித்து அத உலகத்துல இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கண்டு நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இதெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு நமக்கு என்ன லாபம்? அனாவசியமா செத்த பிறகு சொர்க்கம் கிடைக்கும் என்பது நம்ப வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா இன்பம் என்பது வேண்டுமானால் உணர்ச்சி, உணர்ச்சி என்பது வேண்டுமானால் உடல் இருக்கணும், உயிர் இருக்கணும், ஜீவகாந்தம் இருக்கணும், கருமையம் இருக்கணும், மூளை இருக்கணும், புலன்கள் இருக்கணும், மனம் இருக்கணும், அறிவு இருக்கணும். இதன் மத்தியிலேதான் இயக்கம், மன இயக்கம் என்பது நடக்குமே தவிர, உயிர் உணர்ச்சி என்பது நடக்குமே தவிர, இதுல ஒன்று குறைஞ்சாலும் உயிர் உணர்ச்சி என்பது இருக்காது.
எனவே உயிர் விட்ட பிறகு அங்கே இன்பம் துன்பம் இருக்கிறது என்று சொன்னால் யாரும் நம்ப வேண்டியதில்லை. நான் பேசுறத டேப்ல எடுக்கிறீங்க, டேப்பை எடுத்து பார்த்து காதுல வச்சா தெரியுமோ, சத்தம் கேட்குமா? இன்னொரு ரெக்கார்டர்ல போட்டாதான் கேட்கும். அதே போல இந்த கருமையை இன்னொரு ஆள் மேல அட்டாச் ஆகி, அதாவது சேர்ந்து அங்கதான் தொனிக்குமே தவிர தனியா செயல்படவே முடியாது. இந்த உண்மையெல்லாம் உணர்ந்து கொண்டா நாம் எத்தனையோ விஷயங்களை விட்டுவிடலாம். அனாவசியமாக பாரத்தை ஏற்படுத்தி கொண்டு மயங்கி வாழ்க்கை நடத்த வேண்டியதில்லை. தெளிவாக வாழ்க்கை. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.